இப்போ எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, இல்ல இலக்கு இருக்கு. அத அடையறதுக்கு ஈர்ப்பு விதிய பயன்படுத்தினா அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ நாள் ஆகும்? அப்படிங்கிற கேள்வி இன்னும் நெறைய பேத்துக்கு இருந்துட்டே தான் இருக்கு. இத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டைம் ஃப்ரேம்லாம் வச்சுக்காதீங்க. பெருசா வந்து இந்த டைம்க்குள்ள தான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு வந்து 1 மந்த்லயே நடந்திருக்கு, இல்ல 2 மந்த்ஸ்ல நடந்திருக்கு. சில பேர்த்துக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, அவங்க ஆழமான நம்பிக்கைகளுக்கு ஏற்ப அது மாறும். அதுவும் இல்லாம எந்த அளவுக்கு இந்த பிராக்டிஸ் நீங்க கன்சிஸ்டென்ட்டா பண்றீங்களோ, அத பொறுத்து தான் மாறும்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த கேள்வியை திரும்ப நான் கொண்டு வரதுக்கான காரணம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, இல்லை நான் கோச் பண்ணிருக்கிறவங்க என்னோட கோச்சிங் இருக்கிறவங்களுக்கும் சரி, எவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது, தன்னுடைய தேவைகள் எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறுது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வச்சுட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் சொல்கிறேன். அதாவது ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நாளுக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் நீங்கள் அடைய முடியும், இவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுடைய தேவைகள் மொத்தமாக பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன டைம் ஃப்ரேமாக இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து ஒரு கைடாக வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே உங்களோட ஆசைகளை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி, அதாவது ரொம்ப ஈஸியாக நடந்துருன்ற மாதிரி இல்லாமல் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக உங்கள் கண் முன்னாடி தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே உங்கள் எதிர்பார்ப்புகள் அடக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு மேபி 1 மந்த்லேயே கூட நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கலாம். நம்முடைய தேவைகள் அடைய கரெக்டாக இவ்வளோ தான் டைம் ஆகும்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்னிங் டிசைரை வேறு மாதிரி பார்ப்பாங்க. தன்னுடைய ஏஜ் பேஸ் பண்ணி, அதாவது சில பேர்த்துக்கு வந்து 40-50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அப்போது அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் சேர்ந்துருக்கலாம், இல்லை நிறைய அவேர்னஸ் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அது எல்லாத்தையும் கான்ஷியஸில் வந்து போட்டு மறைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு புது எண்ணத்தை உருவாக்குறதுக்கு மேபி ஒரு நம்மளை விட ஒரு 10% டைம் அதிகமாகலாம். அப்படி இல்லாமல் ரொம்ப எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெரிய அவேர்னஸ்லாம் இல்லை, அதுவும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தின் மேலே நிறைய நெகட்டிவ்ஸ் இல்லைனா இன்னும் கொஞ்சம் குயிக்காக நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த டைம் ஃப்ரேம் வேரி ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து 1 மாதத்தில் நடக்கிறது, 2 மாதத்தில் நடக்கிறது, இல்லை 3 மாதம் ஆகிறதுக்கான காரணங்கள் இதுதான். ஆனால் நம்ம எண்ணங்கள் ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம லைஃப்பில் வந்து தான் ஆகணும். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமே இந்த உலகத்தில் எக்ஸிஸ்டிங் தான். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்த டைம் ஃப்ரேம் பற்றி சொல்கிறேன். ஒரு மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்மளுடைய ஆழமான எண்ணங்கள் தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது தான் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நான் ஃபிட் பண்ணுவேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது என்னுடைய லைஃப் கோச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் நேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த டைம் ஃப்ரேம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 90% இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் 10%க்கு மேபி இது வந்து ஃபிட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் குயிக்காக கூட மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம மைண்ட் வந்து ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வரும். அதாவது நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே விசுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங், 55x5 இதெல்லாம் பண்ண மாட்டோம். பொதுவாக இனிஷியேஷன் ப்ராசஸ் தான். அதாவது நம்ம எண்ணங்கள் சீராக இருக்கணும், நம்ம மனநிலை வந்து ரொம்ப சீராக இருக்கணும். அதுக்கு என்ன ப்ராக்டிஸோ அதை மட்டும் தான் 30 நாளுக்குள்ளே பண்ண சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அந்த ப்ராக்டிசஸ் முடியும் போது ஆல்மோஸ்ட் ஒரு மனசு வந்து பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். லைஃப் ஈஸி தான் தெரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் தெரியாது. கோவம், கவலை, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது ஒரு 80-90% கம்மியாயிடும். ஸோ லைஃப்பை வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய ஸ்டேஜ் தான் ஒரு 30 நாள் இருக்கும். அடுத்தது ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த ப்ராக்டிசஸில் வந்து நீங்கள் ஹையர் லெவல் ப்ராக்டிசஸ்க்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. அதாவது விசுவலைசேஷன் மாதிரியான ப்ராக்டிசஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த நிலையில் நம்ம மனசு ரொம்ப காமாக இருக்கும். நம்ம இலக்குகளை அங்கே வைக்கும்போது கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போது ஒரு 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட எல்லா பயிற்சிகளையுமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது அந்த ஹையர் லெவல் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு எதிர்பார்ப்புகள் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக நம்ம ஹோப் அப்படின்றது 0லேருந்து ஒரு 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நமக்கு வந்து ரியாலிட்டிலையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்ப்புகளை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து 100% இருக்கும். ப்ளஸ் நம்ம மனசு வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு நெகட்டிவான பீப்புளையோ நெகட்டிவான சுச்சுவேஷனையோ கவனிக்காது. ஏன்னா முழுக்க நம்ம எண்ணங்கள் வந்து எந்த இலக்கு அடையணும், எங்கே நான் போகணுங்கிறதுல கம்ப்ளீட் ஃபோக்கஸ்குள்ளே போயிடும். ஸோ இந்த நேரத்தில் நான் திரும்பவும் எப்போவுமே என்ன சொல்வேன்னா, உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ் எங்கேயும் வராமல் பார்த்துக்கோங்க. இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் 1 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளேயே நம்மளுடைய தேவைகளை அடையிறதுக்கு உண்டான எல்லா ஸ்கில்ஸும் சரி, இல்லை நம்மளுடைய எண்ணங்களும் சரி மேம்பட ஆரம்பிக்குது. அதாவது டவுட்ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு 90% கண்டிப்பாக அவங்க கைக்கே வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லாட்டி உங்கள் தேவையை அடையிறதுக்கு உண்டான ஒரு 30-40% ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, அதுக்கு உண்டான ஒரு 40% வேலைகள் முடிஞ்சிருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுமா, மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி
அதை அடையிறதுக்கு உண்டான எல்லா விதமான பாசிபிள் ரிசல்ட்ஸும் ஒரு 50% ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ உங்களோட இலக்குகளுக்கு ஏற்ப இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ தூரம் முடியுதுன்னு இருக்குது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் இந்த 6 மாதம் வந்து ரொம்ப லாங்கர் பீரியட் தான். நீங்கள் உங்களோட பர்னிங் டிசைர்ஸை ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே கூட சேஞ்சஸ் தெரியும். ஆனால் இது கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ப்ராசஸில். ஸோ இந்த 1 to 6 months ஃப்ரேம் ஒர்க்கை உங்களோட எல்லா இலக்குகளுக்குள்ளேயும் நீங்கள் வந்து பூத்திக்க பார்க்காதீங்க. இதை வந்து ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். இதை வச்சுக்கிட்டு அப்போது எனக்கு நினைக்கிற எண்ணங்கள்லாம் 6 மாதம் ஆகிடுமான்னு யோசிக்க வேண்டாம். நம்ம எண்ணங்கள் வந்து சீராக இருந்து நம்ம தேவைகளை சரியாக பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் குயிக்காக மாற ஆரம்பிக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை காட்ட ஆரம்பிக்கும். நான் முதல்ல சொன்னது தான், நம்ம இங்கே எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் நிறையா கொட்டி கிடக்குது, நமக்கு தெரியறதே இல்லை, நமக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. இந்த ப்ராசஸ் வந்து மேஜிக்காக கடவுள் செய்கிறான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, நம்ம கான்ஷியஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அவ்வளோதான். அதுக்கு இந்த டைம் பீரியட் வந்து தேவையானது தான். ஆனால் இந்த சேஞ்சஸ் அப்படின்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்பவுமே பெர்மனெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் பார்த்து குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் ஒரு 70% ஆஃப் கோல்ஸ் எனக்கு வந்து 2 months கூட நடந்திருக்கு. ஒரு 30% மேபி 3-4 months ஆயிருக்கலாம், 6 months ஆயிருக்கலாம், இல்லை அதுக்கும் அதிகமாக கூட டைம் ஆயிருக்கலாம். நான் பேசிகிட்ருக்கிறேன், நான் கோச் பண்ணிருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40%க்கு வந்து 2 monthsலேயே அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சிருது. ஓகே, இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. மேபி ஒரு 20-30%க்கு வந்து 6 months வரைக்கும் போகும். அப்போது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிய ஆரம்பிக்கும். அது கூட மேக்ஸிமம் ரீசன் என்னவாக இருக்கும்னா அவங்க அந்த ப்ராசஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்க மாட்டாங்களே தவிர, உங்களோட எண்ணங்கள் நேர்மறையாக இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை மட்டும் நீங்கள் லைஃப்பில் கவனிச்சிட்டு இருந்து இந்த தேவையில்லாத லைஃப்பில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 6 மாதம் ரொம்ப பெரிய பீரியட், உங்களுக்கு குயிக்காக கூட நடக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் எவ்வளோ நாளில் நடந்துச்சு, இல்லை எவ்வளோ மந்த்ஸில் நடந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும், எனக்கு வந்து ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட லைஃப் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 1-to-1 கால், அதாவது நான் பர்சனலாக தான் பேசுவேன். ஒரு 2 hours கால் இருக்கும் இனிஷியலாக. அதுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான ப்ராக்டிசஸை மந்த் வைஸ் நான் பிரித்து கொடுப்பேன். எவ்ரி மந்த் நமக்குள்ள ஒரு ஃபாலோ அப் கால் இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எவ்வளோ மாறி இருக்குன்றதை அசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த மாதத்துக்கு உண்டான தேவைகள் என்ன, வேறு என்ன ப்ராக்டிஸ் ஆட் பண்ணலாம், வேறு அட்வான்ஸ்டாக என்ன பண்ண முடியுங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்ன்றது ரொம்ப ரியலாக பார்க்க முடியும், உங்களால் அந்த இலக்கை அடைய முடியுன்ற கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷனலாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நன்றி.